அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மணிமேகலை என்கின்ற பேர் இலக்கியம் கல்வி பொதுத்தராதர உயர்தர தமிழ் பாட பரீட்சையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த பகுதியை நம்ம நேற்று படித்து முடித்தோம். மிக தெளிவாக நம்ம படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். மிக தெளிவாக விளங்கியதா? ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பாடலும் தெளிவாக இருக்கா? ஓ சார். ஓகே. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ளே போகிறோம். கேள்வி பதில். சரியா? என்னதான் நம்ம படித்தாலும் எப்படி விடையளிக்கணும், என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அது பிரதான கேள்வியாக இருக்கலாம் அல்லது சிறுகுறிப்பாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் தயாராகி போகணும். ஓகே. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம இந்த கேள்விகள் பார்ப்போம். அதுக்கு முன்பு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கு அதை அதை கலந்துரையாடிட்டு நம்ம கிட்ட இந்த கேள்வி பதிலுக்குள்ளே போவோம். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதும் கேள்வி பதில் தான். பருமட்டா சில விடை குறிப்புகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரதான கேள்விக்குள்ளே போகலான்னு யோசிக்கிறேன். ஓகே. அப்போ இந்த மணிமேகலை காப்பியம், சரி, மணிமேகலை என்கின்ற பகுதி, அதுலேயும் மணிமேகலா தெய்வம் தோன்றிய காதையில் அந்தி என்னும் பசலை மையாட்டி என்கின்ற பகுதி. சரியா? எனவே இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மணிமேகலை என்ற பாத்திரம் வருதா? அதில் மணிமேகலை பற்றி ஏதாவது அறக்கருத்துக்கள் ஏதாவது ஏதாவது சொல்லப்படுதா? இல்ல சார். இல்லை. இல்ல சார். இயற்கை வர்ணனை மட்டும்தான். சரி, ஏன்னா அது வந்து இடை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் பகுதியை கொடுத்துருக்காங்க. எதில்? எந்த கதையில்? மணிமேகலா தெய்வம் தோன்றிய கதையில். சரியா? மணிமேகலா தெய்வம் தோன்றிய கதையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, இடையில். சரியா? ஓகே. அதனால் நம்ம என்ன கேட்டால் இந்த பகுதி என்னத்தை சொல்லுதுன்னு பார்த்தா போதும். ஒட்டுமொத்த காதை நமக்கு என்னது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் இது ஒரு இயற்கை நிகழ்வை, இயற்கை காட்சியை பிரஸ்தாபிக்குது, சொல்லுது. அதன் அடிப்படையில் நம்ம ஆரம்பத்தில் உள்ள பாடலில் நம்ம மனக்கண் முன்னு நிறுத்தணும் பிள்ளைன்னு ஏன்னு கேட்டால் நீங்கள் எழுத போகிறது சிறுகுறிப்பு, பிரதான கேள்வி. அப்போ இதில் பாடல்கள் கொடுத்து வரும் பாடல்கள் கொடுக்கப்படுமா? நம்ம சங்க செய்யுள்கள் குகப்படல மாதிரி பாடல் கொடுத்து கேள்வி கேட்பாங்களா, இல்லை பொதுவாக கேள்வி கேட்பாங்களா? நம்ம எழுதணுமா? பொதுவா கேள்வி. பொதுவா. பொதுவா தான் சார் கேட்பாங்க. பாடல் அப்போ கேட்க நம்ம மாட்டோம். விட்டதும் கொண்டு போகணுமா? கொண்டு போகணுமா? இயலாது சார். அப்போ விட்ட எங்கே வச்சுக்கணும் கேட்டால் நம்ம மைண்டில் வச்சுக்கொள்ளணும். சரியா? தெளிவா இதுதான் முதலாவது மைண்ட், மனக்கண்ணில் நிற்கணும். ஒவ்வொன்றும் விட்டடிக்கிற மாதிரி இருக்கணும். கடகடன்னு எழுதிட்டு போகிற அளவுக்கு நம்ம என்ன நல்லா ஆழமாக தயாராகணும். அதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். சரியா? அதான் தனித்தனி தொடர்கள்லாம் போட்டு வந்து இவ்வளோ தொடரும் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் கிட்டத்தில் வந்துட்டோம். குகப்படலாம், அடுத்து சமய இலக்கியம், அடுத்து ஈழத்து இலக்கியம், அடுத்து ஃபைனல் செமினார் 2. அப்போ இதுக்கு தொடர்ச்சியாக வந்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவு தூரம் நம்ம அந்த பிரயோசனத்தை எடுத்தோம் அப்படின்ட்டு. முதல்ல நீங்கள் படிச்சிருது படிக்காத வேறு விஷயம். ஆனால் இந்த தொடருக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கா இல்லை? யாருக்காவது சொல்லுங்க. வந்தவங்க, தொடர்ச்சியாக வந்தவங்க யார் இருக்கீங்களா? ஒவ்வொரு தொடருக்கும் வந்தவங்க. ஆம் சார். எப்படி தெளிவுன்னு கிடைச்சிருக்கா இல்லையா? சிலபஸ் கவர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? ஆம் சார். கவர் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப கிளியரா இருக்குது. ஆ, ஓகே. அதுதான் அந்த அந்த அதுதான் நம்மளோட டெக்னிக்கே. ஏன் வருதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. இதுதான். அவள் முதல்ல ஆரம்பத்திலேருந்து படித்த மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விடுறது எல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து சிலபஸையும் முடிக்கணும், இப்போ பரீட்சையும் தயாராகணும் போது அந்த தொடர் வந்து நல்ல ஒரு நமக்கு டெக்னிக்காக இருக்குது. ஒவ்வொரு தொடரையும் முடிச்சுட்டு அதுக்கு ஃபைனல் செமினார் போகிறது. சிலபஸை முடிச்சு தான் ஃபைனல். இப்போ ஃபைனல் செமினார் நேரடியாக போயிட்டோம்னா என்னது ஒரு அது தெளிவாக தான் விளங்கப்படுது. இருந்தாலும் இந்த தொடரோடு போகும்போது சிலபஸ் கவர் பண்ணவங்களுக்குலாம் அது கவர் ஆகிடும். எனவே நிறைய பேர் இப்போ நிறைய புதுசாக வந்தவங்க அப்படியும் தகவல் கிடச்சிருக்காது. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மாற்றீடாக ரெக்கார்டிங்ஸ் டியூட்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அதுக்கான தகவலை தருவேன். சரியா? அதை எடுத்துக்கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம மணிமேகலைங்கிறதையும் நான் தான் சொன்னேன், எல்லாத்தையும் திருக்குறளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மனக்கண்ணை நிறுத்தணும் நம்ம. சரி, அதை தான் இப்போ நிறுத்த போகிறோம். ஏற்கனவே படிச்சிட்டோம். படித்த அந்த இலக்கியத்தை மனக்கண்ணை நிறுத்திட்டு இப்போ கேள்விக்கு எப்படி விடையளிக்கிறத நம்ம மனக்கண்ணை நிறுத்த போகிறோம். சரியா? ஓகே, நிறுத்துவோமா? ஓகே சார். ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்கள், முதலாவது பந்தி, முதலாவது பாடல். நான் சொன்னேன் சந்திரனோ சூரியனோ, அதுதான் சந்திரனும் சூரியனை வைத்து தான் இந்த முதலாவது பாடல் கருத்து சொல்லப்படுது. சரியா? அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது அதோட இப்போ நம்ம படுமலை பொழிந்தலே அப்படி தான் ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு அம்சமாக பிரிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இதில் இயற்கையின் நிகழ்வு, சரியா? இயற்கை நிகழ்வு, அடுத்து ரெண்டாவது பறவைகளின் செயற்பாடு, பசுக்களின் செயற்பாடு, மனிதர்களின் செயற்பாடு. இப்படி பிரிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரியா? முதலாவது இயற்கை நிகழ்வாக சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் உங்களோட மொழி நடையில் சொல்லுங்கள். பிரச்சனை இல்லை. நீங்கள் செந்தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உரைநடையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சொல்லுங்கள் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு. அதில் நம்ம கதையாக சொன்னாலும் பரவாயில்ல.
எப்படி இயற்கை நிகழ்வு எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இயற்கை சாதாரண இயற்கை காட்சி ஒன்று. கிழக்கு திசையில் பூர்ண சந்திரன் என்னது ஒளியுடன் பிரகாசிக்குது. மேற்கு திசையில என்ன செய்யுது? செந்நிறமான தோட்டத்துடன் ஞாயிறு என்ன செய்யுது? சூரியன் மறைவு. மறைந்து செல்லு. சரி, இது வந்து இயற்கை நிகழ்வா இல்லையா? ஆ, ஓகே, இயற்கை நிகழ்வு. அடுத்து அடுத்து அப்படியே நம்ம போகும்போது அது அந்த இயற்கை நிகழ்வை மட்டும் தான் சொல்றோம். அது அந்த கற்பனையில நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை நிகழ்வை மட்டும் தான் சொல்றோம். அடுத்து அந்த தாமரை மலர்களோட செயற்பாடு எப்படி இருந்துச்சு? தாமரை மலர் என்னவாகுது? என்ன அதோட இயக்கம் எப்படி இருக்கு? தாமரை மலர் என்ன செய்யுது? தன் இதழ்களை அன்னத்தை குவித்து அல்ல, அது அன்னத்தை குவிக்கிறது வேற விஷயம். இயற்கையா அது சூரியன் தனது இதழ்களை குவித்துக் கொள்ளுது. ம். அது இல்லாம அந்த 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 பூமியில் அந்த நிலத்தில் அதாவது அந்த பசு வந்து எதை மேயுது? புல்லை மேயுது. குவளை மலர்களை அப்ப அந்த இடத்தில் வளமான கூலை மலர்கள் மலர்ந்திருக்கா இல்லையா? மலர்ந்திருக்கு. எனவே இதெல்லாம் என்னன்னா இயற்கை நிகழ்வு. அப்ப அந்த சூரியனையும் சந்திரனையும் சொல்றது அது இயற்கை நிகழ்வு. இதை நமக்கு அதுக்குள்ள அணியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். நான் அதை நான் எதிர்பார்க்கலாம். நான் அணியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அது எனது வெண்தோடாக பொன்தோடாக காட்சியளிக்கலாம். அது கற்பனை. அதெல்லாம் அந்த அந்த இயற்கை நிகழ்வை அடியொட்டி வரக்கூடிய அணிகள். அதை மிதமிஞ்சி அளவில் சிறப்பிச்சு சொல்கிறோம். நான் கேட்குறது அதெல்லாம் இல்லை. அணிக்குள்ளே போகாதீங்க. என்னென்ன நிகழ்வு சொல்லப்படுது? அதன் அடிப்படையில் கிழக்கு வானத்தில் பூர்ணச்சந்திரன் தோன்றி ஒளியுடன் பிரகாசித்தல், மேற்கு வானில் செந்நிறமான தோட்டத்துடன் ஞாயிறு மறைந்து செல்லுதல், தாமரை மலர்கள் தம் இதழ்களை குவித்துக் கொள்ளுதல், வளமான கோலை மலர்கள் மலர்ந்திருத்தல். இதெல்லாம் என்னது? இயற்கை நிகழ்வு. சரியா? அப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ள. ஞாபகம் இருக்குமா? நாளும் ஓகே. அடுத்து பறவைகளின் செயற்பாடு. அடுத்த காட்சி பறவைகளின் செயற்பாடு. பறவைகளின் செயற்பாடு என்னவா இருக்கு? என்ன செய்யுது? பறவைகள் அது எங்க விளையாடுது? அது எந்த பறவை? அன்னசேவலும் அன்னப்பேடையும். சரி, அன்னசேவலும் அன்னப்பேடையும் என்ன செய்யுது? மெய் மறந்து என்ன செய்யுது? விளையாட்டில் ஈடுபடுகின்றது. அது ஒரு செயற்பாடு. எனவே அந்த விளையாட்டில் ஈடுபடும் போது அந்த அன்னப்பேடை என்ன ஆகுது? அப்ப ஏற்கனவே இயற்கை நிகழ்வுல தாமரை மலர் வந்து குவியுது. எனவே அந்த குவியக்கூடிய நிலையில அந்த என்னது அந்த என்னது அந்த குவியக்கூடிய அந்த தாமரை இதழ்களுக்குள் இது அடங்குகின்றது அல்லது என்னது சிக்கிக் கொள்கின்றது அல்லது அடக்கப்படுகின்றது. அது அன்னப்படை வந்து உள்ளுக்குள்ள சிக்கிக்கொள்ளுது. அதுக்கு பிறகு நடக்குது அன்னச்சேவல் என்ன செய்யறதை பார்த்தோன்னே அதை கிழித்து கொண்டு பெண் பேடைய காப்பாற்று. சரியா? அன்னச்சேவல் தாமரை இதழ்களிலிருந்து கீறி அன்னப்பேடையில செய்து மீட்டுக் கொள்ளுது. பெரிய ஹீரோ வந்து என்ன செய்யறாரு? இப்போ நம்ம முன்னே படங்கள் எல்லாம் பார்ப்போம் பிள்ளை நம்பியார் எம்ஜிஆர் படம்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர்லாம் எடுத்துட்டா வித்தியாசமா இருப்பார். என்ன செய்யுது? அங்க இருந்து ஓடி வருவாரு தனது ஹீரோயின், சரியா, தனது தலைவியை காப்பாத்துறதுக்காக. சரியா? என்ன செய்வாரு? அப்ப அங்க இருந்து ஓடி வந்து என்ன செய்வாரு? கதவு திறந்திருக்கும், அதுல போக மாட்டாரு, ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளுக்கு போவாரு. சரியா? போயிட்டு அங்கே ஃபைட்லாம் பண்ணுறதுல வித்தியாசமாக இருக்கும். சரியா? பணம் மாதிரி இங்கு என்னன்னு கேட்டால் இங்கு ஒரு ஒரு ஹீரோயின் மாதிரி தான். என்னது? அன்னசேவல் என்ன செய்யுது? என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த தாமரை இதழ்களை கீறி அன்னப்பேடை மீட்டு கொண்டு எங்கே செய்யுது? அங்கே இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கும்ட்டு எங்கே போகுது? அடுத்த கட்டம் எங்கே போகுது? அன்னச்சேவல் தன் பெடையை அல்லது பேடையை எங்கே கொண்டு போகுது? உயர்ந்த உயர்ந்த அந்த தென்னை மர மடலில் வந்து ஏறி இருக்கு கொண்டு போயிட்டு. சரியா? அங்கே போயிட்டு இருத்தி 2 பேரும் அங்கே இருக்காங்க இப்போ. சரியா? ஓகே. அதுக்கு பிறகு அன்னப்பேடை என்ன சொல்லுது? அது லேசுப்பட்டா இல்லை. அது என்ன சொல்லுது அடுத்து? அந்தி பொழுது இவ்வாறு மறையுதுன்னு சொல்லி மென்மையான குரல்ல அன்னப்பேடை தன் சேவலுக்கு என்ன செய்யுது? அந்தி பொழுது மறைகின்றது என்கின்ற அந்த செய்தியை சொல்லுது. இது வந்து பறவைகளின் செயற்பாடு. சரியா? பறவைனா என்னது? அன்னப்பேடையும் அன்னச்சேவலும் என்னென்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்யுதுன்ட்டு. சரியா? ஓகே. அப்போ அப்படி அதையும் நம்ம விளங்கிட்டோம். அடுத்து பசுக்களின் செயற்பாடு எப்படி இருக்கு? பசுக்கள் என்ன செய்யுது? பசுக்கள் எப்படி விவரிக்கப்படுது? எப்படிப்பட்ட பசு? பவளம் போன்ற செந்நிற கால்களை உடைய பவளம் போன்ற செந்நிற கால்களை உடையதும் காரான் பசு. காராம்பசு. காராம்பசு நான் சொன்னது உதாரணம். அன்னப்பறவை கூட்டத்தில் உள்ள கண் எப்படிப்பட்டது?
திரட்சியான கண்கள். திரண்ட கண்கள். திரட்சியான எது மேய்ந்தது கோழை மலர்களை மேய்ந்த குவளை மலர். செந்நிறமுடையதுமான கால்களை உடைய திரண்ட கண்களை உடையதுமான பசுக்கள் காணப்படுது. அந்த பசு என்னது? கோழை மலர்களை மேய்ந்த நிலையில காணப்படுது. ஓகே, அது முதலாவது விஷயம். பசுக்கள் அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, அது அப்படியே மன்று வழியின் போகும்போது, அந்த பாதை வழியாக போகும்போது என்ன நடக்குது? பசுக்களின் முலைகளிலிருந்து இனிய பால் வந்து பால் சொருகின்றதா? வழிகிறது. சரி, அது ஒரு செயற்பாடு. அடுத்து அந்த பசுக்கள் நடந்து செல்வதனால் ஏற்படும் அந்த 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 பால் சொரிவதன் காரணமாக என்ன நடக்குது? பாலின் சொரிதலின் காரணமா என்ன ரியாக்ட் ஆகுது? என்ன ஆகுது? அங்க இருக்கிற அந்த புழுதிகள்லாம் வந்து புழுதிகள் என்ன செய்யுது? பொழுதுல பானாக வைத்து அவிக்கப்படுகின்றன அல்லது அதை இல்லாமல் செய்யப்படுகின்றன. சரியா, அமிழ்த்தப்படுகின்றன. சரியா, ஓகே. அடுத்த கட்டம் கடைசி என்ன செய்யுது? தனது கன்றுகள் நினைத்து குரல் எழுப்பியவாறு அது என்ன செய்து மன்றில் சென்று கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது பறவைகளின் செயற்பாடு. என்னங்கதா? அப்ப இயற்கையின் செயற்பாடை பார்த்துட்டோம். அடுத்து பறவைகளின் செயற்பாடை பார்த்துட்டோம். அடுத்து பசுக்களின் செயற்பாடையும் பார்த்துட்டோம். அடுத்து மனிதர்களின் செயற்பாடு. மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மனிதர்களும் போது யார் யார் இங்க அதுல இயங்கும் பாத்திரங்களாக இருக்கிறது யார் யாரு? அந்தணர்கள். அந்தணர்கள் என்ன அந்தணர்கள். செய்யறாங்க? அந்தணர்கள் மாலை பொழுதுல வந்து செந்தீனை வந்து வளர்க்குறாங்க. யாகம் வளர்க்குறாங்க, செந்தியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். சரியா, ஓகே. அடுத்து பெண்கள் என்ன செய்றாங்க? பெண்கள் வந்து விளக்கு அது எப்படிப்பட்ட பெண்கள்? பசுமையான வலைகள் அணிந்த இல்லற மகளிர் விளக்குகளை ஏற்றுகின்றனர். ஓகே. அடுத்து பாணர்கள் என்ன செய்றாங்க? பாணர்கள் வந்து யாழ் நரம்புகளை நீட்டி இனிய யாழ் மருத பொன்னினை வந்து நரம்பை எழுப்புறாங்க. மருதப்பாணினை யாழ் வாசிக்கும் பாணர்கள் நரம்புகளை வருடி மருதப்பண்ணினை எழுப்புகின்றனர். அடுத்து ஆயர்கள் என்ன செய்றாங்க? புல்லாங்குழலோடு ஆயர்கள் என்னது? முல்லைப்பண்ணை புல்லாங்குழல் மூலமாக முல்லைப்பண்ணை வாசிக்கின்றனர். விளங்குதா? அப்ப அதை மாத்தி எழுதிடக்கூடாது. சரியா, ஓகே. அதன் அடிப்படையில் இது மனிதர்களின் செயற்பாடு. ஏன்னா பாருங்க, இப்ப நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஈஸியானது முதலாவது என்னது? இயற்கை அல்லது பறவைகளின் செயற்பாடு, பசுக்களின் செயற்பாடு, மனிதர்களின் செயற்பாடு. ஓகே. இப்ப அடுத்து நம்ம போக போறோம். இப்ப நம்ம டிஸ்கஸ் தான் போய்க்கணும். இந்த டியூட்குள்ள போகல, அடுத்து போக போறோம், அணிக்குள்ள போக போறோம். சரியா? எனவே இந்த இடத்துல எந்த நகரம் சிறப்பிக்கப்படுது? புகார். புகார் நகரம் சிறப்பிக்கப்படுது. சரியா? எனவே இந்த புகார் நகரம் எப்படி வர்ணிக்கப்படுது, எப்படி சிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். எப்படி சொல்லப்படுது? ஒரு பெண்ணாக ம் போர்க்காலத்துல தண்ட கணவனை இழந்த ம் சூரியனை தலைவனாகவும் புகார் நகரத்தை தலைவியாகவும் கொண்டு வர்ணித்திருக்காங்க. சூரியனை தலைவனாகவும். இல்ல, ஆரம்பத்துல வாங்க. இங்க கடைசிக்கு போயிட்டீங்க நீங்க. ஆரம்பத்துல இருந்து வாங்க. ஆரம்பத்துல எப்படி பார்த்தோம்? அந்த வெண்தோடு பொன்தோடுல இருந்து வாங்க. அதாவது செய்யுள்ள புகார் நகரம் என்னது? ஒரு பெண்ணாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனா நம்ம பார்த்தோம் புகார் நகரம்னா அந்த பொழுதோடு சேர்த்து பார்க்கணும். சரியா? என்னை அந்திமாலை காணப்படுகின்ற அல்லது அந்திமாலையில் உள்ள புகார் நகரம். சரியா? அந்திமாலையின் புகார் நகரம். சரியா, விளங்குதானே? அந்த புகார் நகரம் எந்த பொழுதுல காட்சி அளிக்குதுன்னு கேட்டா அந்தி பொழுதுல. எனவே இங்கு தலைவி வந்து புகார் நகரத்தான் தலைவின்னு சொல்றோம். அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி மெல்ல மெல்ல நம்ம போறோம். சரியா, மெல்ல போறோம். முதலாவது புகார் நகரம் பெண்ணாக உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த புகார் நகரத்தில் தான் ஒரு புறம் சூரியனும் மறுபுறம் சந்திரனும் இருக்கனால புகார் நகரம் வந்து ஒரு பெண். சரியா, ஓகே. எனவே அது கடைசி கட்டத்தில் நம்ம பார்த்தோம் வந்து அது வந்து என்னது? அந்தி மாலை பொழுது என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது பசலை நோயுற்ற ஒரு பெண் என்னது அந்த புகார் நகரத்தில் தங்கினால் அப்படிங்கும்போது நம்ம பார்க்குறோம் என்னன்னு கேட்டால் அது வந்து என்னது? அந்தி பொழுது பயப்பட்ட புகார் நகரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப அதன் அடிப்படையில் புகார் நகரம் ஒரு பெண்ணாக உருவாக்கப்பட்டுள்ளது. நகரின் கிழக்கு திசையில் பூர்ணச்சந்திரன் தோற்றமளிக்கிறான், மேற்கு திசையில் செங்கதிரோன் மறைந்து செல்கிறான். சரியா? சந்திரனின் தோற்றம் வெள்ளி வெண்தோடாகவும் செங்கதிரோனின் தோற்றம் பொன் தோடாகவும் காட்சியளிக்கின்றது. இவ்விரு தோடுகளையும் இருபக்கம் அணிந்துள்ளதனால் களங்கமற்ற அவளது அழகிய முகம் பொலிவாக தெரிகின்றது. எனவே களங்கமற்ற அழகிய முகம் பொலிவாக தெரிகின்றது என்றால் அந்த களங்கமற்ற அழகிய முகம் எதனுடையது? புகார் நகரத்தினுடையது. சரியா? புகார் நகரத்தினுடையது. ஏன்னா இப்ப பாருங்க பிள்ளை, இப்ப எப்படி வைங்களே, இப்ப புகார் நகரத்துல காலை இருக்குமா? காலை பொழுது இருக்குமா? இருக்கும் தானே? இருக்கும்.
பகல் பொழுது இருக்குமா? இருக்கும். இருக்கும் சார். மாலை பொழுது இருக்குமா? இருக்கும் இருக்கும் சார். சார். நள்ளிரவு பொழுது இருக்குமா? இருக்கும். ஓகே. இப்ப புகார் நள்ளிரவுல புகார் நகரம் எப்படி இருக்கும்? பொழியுமா? ஒரு 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 முகம் வந்து பொலிவா விளங்குமா? விளங்கு. பொலிவா விளங்குமா இல்ல சார். நள்ளிரவுல? விளங்காது. விளங்காது. அப்படி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. புகார் நகரம்னா தனித்த புகார் நகரம் இல்ல. எந்த பொழுதினுடைய புகார் நகரம்? மாலை பொழுதினுடைய புகார் நகரத்தை தான் இவர் பெண்ணாக சொல்லுகின்றார். எனவே அந்த மாலை பொழுது, அந்த அந்தி மாலை என்ன செய்யுதுன்னு கேட்டா மிக தெளிவாக பார்ப்பவருக்கு தெரிகின்றது. எனவே ஒரு புறம் வெண்தோடும் மறுபுறம் பொன் தோடுமாக, அதாவது சூரியனும் சந்திரனையும் தான் சொல்றாங்க. எனவே ஒரு பெண்ணாக புகார் நகரம் காட்சியளிக்கின்றது. எனவே அந்த புகார் நகரம் எந்த பொழுதினுடையது? அந்தி மாலை பொழுதினுடையது. விளங்கிருச்சா உங்களுக்கு ஏன் பெண் சொல்றோம்? ஓகே. அடுத்து கவனிங்க. புகார் நகரில் சூரியன் மறைவதை பாருங்க. புகார் நகரத்துல பாருங்க, புகார் நகரம் தான் பெண்ணா சொல்லப்படும் மாலை பொழுது இதுல. அப்ப அந்த மாலை பொழுதுல சூரியன் என்ன செய்யற? மறையும். அப்ப மாலை பொழுதுல சூரியன் வந்து முடியல, மறைஞ்சு முடியல. விளங்குதா? கவனிங்க. அந்திங்கிறது பிள்ளைகள், அந்திங்கிறது வந்து சூரியன் மாலை கடை இங்க மைக்கை மியூட் பண்ணுங்களேன், கவனிக்காம யாராவது. ஓகே. அப்ப இப்ப மாலை அடுத்து இரவு பொழுது வருது, சரியா? எனவே அந்த நேரத்துல சூரியன் இருக்குமா? சூரியன் இருக்காது. எனவே இந்த இடத்துல அது சூரியன் மெல்ல மெல்ல போறாரு, சரியா? எனவே மெல்ல மெல்ல போகும்போதுதான் என்னது அந்த மாலை வந்து என்னது அந்த அந்தியில இருந்து அந்த மாலை வந்து வரும். விளங்குதா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப சூரியன் வந்து இப்ப இருக்காரு, பகல்ல இருக்குது சூரியன். ஓகே, பகல் முழுக்க இருக்கும், சரியா? அடுத்து அப்படியே போகும்போது மெல்ல மெல்ல என்னது அந்த திசையை நோக்கி போகும். அந்த காலம் போக, நேரம் போக, கடக்க 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 சூரியன் என்ன செய்வார்? அந்த கிழக்கு எந்த திசையில் சூரியன் உதிக்குது? மேற்கு திசையிலனா? எந்த திசையில் உதிக்குது சூரியன்? கிழக்கு திசை. சூரியன் உதிக்கிறது கிழக்கு திசையில. கிழக்கு திசையில், மறைகிறது மேற்கு திசை. மேற்கு திசை. எனவே மேற்கு திசையில் மறைந்து விட்டால் சூரியன் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா நுட்பமா விளங்கிக்கொள்ளும். நிறைய பேர் விளங்கல, சூரியன் இருக்காதுனே. ஓகே. இப்ப சூரியன் மெல்ல 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 விடை பெறுகின்றது. எனவே சூரியன் மெல்ல மெல்ல விடை பெறும்போதுதான் பகல் பொழுது என்ன செய்யணும்? அந்தியா மாறும். மெல்ல மெல்ல விடை பெறும் அந்த செவ்வானம் வரும். சூரியன் வெளிச்சம் தானே பிள்ளைகள் அந்த செவ்வானத்தை ஏற்படுத்துது. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? அந்த சூரியன் மங்கிய வெளிச்சம், முழுமையான வெளிச்சம் இருந்தால் செவ்வானம் வராது. எனவே அது ஒரு சிவப்பு நிறத்தில் தோன்றது வந்து அது மங்கி வெளிச்சம் மறைகிற அந்த சந்தர்ப்பத்தில் அது செவ்வானம் வரும். விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? எனவே இந்த இடத்துல சூரியன் செல்லும் போது இங்கு அந்தி பொழுதான எனது புகார் நகரம் காட்சியளிக்கும். விளங்குதா? அந்த புகார் நகரம் இப்ப வந்து சிவந்த ஒரு முகத்தை தோற்றுவிக்கும். ஆரம்பத்துல பகல் பொழுதுல அந்த புகார் நகரத்து முகம் எப்படி இருக்குன்னு கேட்டா பொலிவா இருக்கும். இப்போ வந்து சிவந்த நிறத்துக்கு போயிருக்கும். என்ன காரணம்? சூரியன் அந்த தாக்கம். அந்த அதைத்தான் சொல்றாரு புலவர். என்ன சொல்றாட்டா, புகார் நகரில் சூரியன் மறைவதை போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த தன் கணவன் இறந்த பின் உறவினர் இல்ல மேகுவதை போல பசலை நோய் போர்த்த மேனியுள்ள புகார் நகரத்திலே வந்து தங்கினாள். யாரு? அந்திங்கிற அந்திங்கிற அந்த பெண் புகார் நகரத்துல என்ன செய்தா? தங்குதுன்னு ஒரு சொல்லப்படுது. விளங்குதா? அந்திங்கிற பெண் என்னது? அந்திங்கிற பெண் வந்து என்ன தங்குறதா சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம என்னன்னு சொன்னோம்? புகார் நகரமே ஒரு பெண் தானே பிள்ளைகள். அப்ப புகார் நகரம் ஒரு பெண், மாலை பொழுது ஒரு பெண், அந்தி பொழுது பெண்ணு. 3 பெண்ணை நம்ம பார்க்கலுமா? 3 பெண்ணா பார்க்கலுமா? ஒன்று தான். அப்ப எனவே இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வீரமன் என்ற பெண் தன் கணவன் இருந்த பெண் உறவினர் இல்லம் ஏகுவதைப் போல பசலை நோய் போர்த்த மேனியுள்ளாய் புகார் நகரத்தில் வந்து தங்கினாள். எனவே இவ்விடத்தில் சூரியனை தலைவனாகவும் புகாரை தலைவியாகவும் வர்ணித்துள்ள. எனவே இந்த தங்கினாள்ங்கிறது என்னன்னு கேட்டா அந்த புகார் நகரம் இப்ப என்னன்னு கேட்டா ஒரு பசலை நோயிட்டு காணப்படுது. விளங்குதா? ஏற்கனவே வந்து அந்த சூரியன் இருக்கும்போது சாதாரணமாக இருந்த எனது பெண்ணாகிய புகார் இப்பொழுது தன் கணவனை இழந்து விட்டு, சூரியனாகிய தன் கணவனை இழந்து விட்டதால் இப்ப எப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா பசலை நோயிட்டு காணப்படுது. அந்த பசலை நோய்க்கு அந்த புகார் நகரம் பசலையுற்றதற்கு அறிகுறியாக அந்த சிவந்த வானம், எப்படி பெண்கள் பசலையுற்றால் தேமல் மாதிரி ஒரு சிவந்த நிறம் உருவாகுதோ அதே போல இங்கு புகார் நகரம் பசலையுற்றதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு? சிவந்த நிறம் உடையதாயிருச்சு. அந்த சிவந்த நிறத்துக்கு காரணம் என்ன? அந்த செவ்வானம். அந்த செவ்வானத்துக்கு காரணம் என்ன?
அந்தி. அந்தி, அந்த அந்திக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அந்தி 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 பொழுது சிவந்தன காரணம் என்ன? சூரியனை இது மறைஞ்சிருது, மறையிற அந்த சந்தர்ப்பம் மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. எனவே அப்ப எனவே இந்த இடத்துல வந்து புகார் நகரம் என்ன செய்யுன்னு கேட்டா சூரியன் போன காரணம், அதாவது சாதாரணமாக சூரியன் மறைந்து விட்டால் அந்த அந்தி வர்றது வாஸ்தவமான விஷயம், அதான் ரியல். ஆனா இவர் என்ன சொல்றார் புலவர்? என்ன சொல்றாரு? சூரியன் மறைந்ததுனால பசலை நோய் உற்றதுனா என்னது? புகார் நகரம் பசலை நோய் விட்டு என்னது? பசலை உற்று விட்டது. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இப்படி சொல்லப்படுது. உங்களுக்கு விளங்கிருச்சா? நான் சொல்ல வர விஷயம் விளங்கிருச்சா உங்களுக்கு? எனவே இந்த இடத்துல புகார் நகரை யாரா சொல்லப்படுது? தலைவியாகும். தலைவன் யாரு? தலைவன் யாரு? சூரியன். சூரியன். தெளிவாயிருச்சா? இப்ப என்ன சொல்றேன்ட்டு நீங்க எழுதும் போது அழகா கொண்டு போகணும் விஷயத்த. சரியா? ஓகே. அடுத்து ஓகே. அடுத்து பாருங்க. அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி தொடர்பாக கூறப்படும் வர்ணனை. இப்ப பாருங்க, இப்ப அதை தனியா பிரிப்போம். அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி, அதுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி தொடர்பாக கூறப்படும் வர்ணனை குறிப்பினை எப்படி எழுதுவீங்க? சொல்லுங்க, யாராவது பேசுங்க. எப்படி எழுதுவீங்க? அந்த ஒரு தொடரை கொடுத்து உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கு, எப்படி சொல்லுவீங்க? பிள்ளை விளங்குதா பேசுறது? ஓம் சார். ஓகே. அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி யார்? புகார் நகர் தான். சரிங்களா? கவனிங்க. அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி வேறு யாரும் அல்ல, புகார் நகரை ஆசிரியர் ஒரு பெண்ணாக உருவைத்து குறிப்பிடுகின்றார். அவளது தலைவன் சூரியன். சூரியனது மறைவு தலைவிக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கின்றது. போர்க்களத்தில் தலைவன் வீரமரணம் அடைந்தாலும் தலைவி அத்துன்பத்தை தாங்குவது கடினம். தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லா துன்ப நினைவுடனே பசலை நோயினை போர்த்த மேனியுடலாக தன் இருப்பிடமாகிய புகார் நகரத்தில் வந்து தங்கினார். சரியா? எனவே இந்த இடத்துல அந்தி பொழுதும் என்னது? அந்தி பொழுது அந்தி என்னது? அந்த அந்தி அந்த புகார் நகரம் தான் என்னது? இப்போ நம்ம சொல்கிறோம் தானே, அந்த நான் ஒரு சந்திரமுகி படத்தில் சொன்னேன், உன் அந்த சந்திரமுகியாக மாறுற உன் மனைவி கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல புகார் நகரம் என்னவா மாறுது? சாதாரண புகார் நகரமாக இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு? பெண்ணாவே மாறிடுச்சு. சரி, என்னவே மாறிடுச்சு? பெண்ணாக. பெண்ணாக மாறியது. ஓகே, ஒரு பெண்ணாகவே மாறிடுச்சு. ஓகே. அப்ப அடுத்து பாருங்க, இன்னொரு வரியை நான் சொல்றேன், அதுல நீங்க விளக்க பாருங்க. அமரக மருங்கில் கணவனை இழந்து தமரகம் புகும் ஒரு மகள் போல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமுடு அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி. சரியா? இதன் சிறப்பை நம்ம விளக்க சொன்ன எப்படி எழுதுன்னு கேட்டா, சூரியனது மறைவை பல உவமை சிறப்புடன் எடுத்துக்காட்டுவது இன்புறத்தக்கது. போர்களத்து மருங்கிலே தன் கணவனை இழந்தவளாகி தன் சுற்றத்தாரின் வீட்டின் நோக்கி புறப்படுகின்ற ஒப்பற்ற ஒரு பெண்ணை பெண்ணை போல தன் காதலனாகிய கதிரவனை வழிகாட்டி வைத்த நீங்காத அந்த துன்ப நினைவுடனே அந்திப்பொழுது என்னும் பசலை நோயினை போர்த்த மேனியினை உடையலுமாக மாலை என்பவள் புகார் நகரத்திலே வந்து தங்குவலாயினாள். கதிரவனின் மறைவை போர்க்களத்து வீரமரண மீதியவனுக்கு ஓமித்த திறம் இன்புறத்தக்கது. விளங்குதா? என்ன சொல்ல வரேன்? விளங்குதா இந்த இடத்துல? என்ன சொல்ல வரேன்? விளங்குதா அந்த இடத்துல? என்னத்தை சொல்லுது? புகார் நகரமா ஒட்டுமொத்த புகார் நகரத்தை வந்து நம்ம பெண்ணுன்னு ஒரு ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். சரியா? எனவே இந்த இடத்துல அந்த புகார் நகரம் மாலை பொழுதில் உள்ள புகார் நகரம். எனவே இந்த இடத்துல அந்த மாலை பொழுதும் அந்தி மாலையையும் பெண்ணாக தான் சொல்லப்படுது. சரியா? அந்தி மாலையும் ஒரு பெண்ணாக சொல்லப்படுது. எனவே அந்த அந்தி மாலை தனியாக பார்க்கும்போது, அந்தி மாலை மட்டும் பார்க்கும்போது அந்த நம்ம தனியாக அதை பெண்ணாகவும் பார்க்குறோம், ஒட்டுமொத்த புகார் நகரத்தையும் பெண்ணாக பார்க்குறோம். சரியா? எனவே நம்ம ஒட்டுமொத்த புகார் நகரத்தையும் வந்து நம்ம ஆரம்பத்தில் உள்ள அந்த வெண்தோடு பொன்தோடு நம்ம அப்படியே நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கடைசி கட்டத்தில் வந்து நம்ம அந்த இடத்துல அந்தி பொழுதையும் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் அந்தி மாலை பொழுதையும் பெண்ணாக பார்க்குறோம். சரி, நீங்கள் என்ன செய்யணும்டா? கேள்விக்கு ஏற்ற மாதிரி விடை எழுதணும். கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம விடை எழுதணும். விளங்குதா? இப்போ இந்த இடத்துல வந்து அந்தி மாலை பொழுதுதான் ஒரு பெண்ணாக சொல்லப்படுது. சரியா? ஓகே. பாருங்க, இது இந்த வாசிச்சா உங்களுக்கு விளங்கி, நான் வாசிக்கிற கவனிங்க, இது விளங்கிடும் பாருங்க. செய்யுட்பகுதியில் மட்டும் அணிச்சிறப்புகளை எடுத்துக்காட்டுங்கிற போது பாருங்க, புகார் நகரம் ஒரு பெண்ணாகவே உருவாக்கப்படுகின்றது. சரியா? புகார் நகரின் மாலை பொழுதில் கவனிங்க, புகார் நகரின் மாலை பொழுதில் கிழக்கே பூர்ணச்சந்திரனின் உதயம் அப்பெண்ணின் வெள்ளி வெண்தோடு போலவும் மேற்கு சூரிய அஸ்தமனம் பொன்தோடு போலவும் காட்சியளிப்பதாக ஒப்பிட்டு கூறுகின்றனர். சரியா? இது வந்து
புகா நகரம் முழுமையா பெண்ணாகவே சொல்லப்படுது. அடுத்து பாருங்க, அந்திமாலை பொழுது நான் சொன்னேனே, புகா நகரமும் ஒரு பெண் தான். இன்னொன்று என்னது, அந்திமாலை பொழுதும் ஒரு பெண் தான். விளங்குதா? அப்ப அந்திமாலை பொழுதும் ஒரு பெண்ணாக உருவாக்கப்படுகின்றது. அந்த பெண் அது எந்த இடத்துல மட்டும் அதை சொல்றோம்னு கேட்டால் அந்த போர்க்களம் விஷயம் வரையில தான் அதை சொல்லணும். சரியா? அந்திமாலை பொழுதும் ஒரு பெண்ணாக உருவாக்கப்படுகின்றது. அப்பெண் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த தலைவனை இழந்து தலைவி தன் உறவினர் இல்லத்திற்கு செல்வது போல இருந்தது. அப்ப இந்த இடத்துல உறவினர் இல்லம்ங்கிறது எது? இப்ப ஆரம்பத்தில் புகார் நகரம் வெண்தோடு பொன்தோடு ஒட்டுமொத்த புகார் நகரத்தை பெண்ணா சொல்லிட்டோம். இப்போ அந்திமாலை பொழுது நம்ம பெண்ணா சொல்றோம், அது போர்க்களத்தை சம்பந்தப்பட்ட போர்க்கள சம்பவத்தை தானே சொல்லுது. எனவே இந்த போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த தன் கணவனை இழந்த பெண் எங்க போறாள்? எங்க போறாள்? தனது புகார் நகரத்துக்கு. புகார் நகரத்துக்கு போறாள். புகார் நகரத்துல பிள்ளைகள், உவமை புகார் நகரம் அது என்னது? உவமானம் உவமேயமா? ஓமை அப்ப பெண் எங்க போறாள்? அதுல வசனத்துல எப்படி இருக்கு? தன் உறவினர் வீட்டுக்கு போறாள். புகார் நகரத்துக்கு போறாளாம். உறவினர் வீட்டுக்கு உறவினர் வீட்டுக்கு உறவினர் வீட்டு இப்ப நீங்க யோசிங்க, உறவினர் வீடு இதுல ஏதாவது சொல்லப்படுது? உறவினர் வீடு இப்ப இந்த இடத்துல அந்திமாலை பொழுது தானே பிள்ளைகள் இப்ப பெண்ணா சொல்றோம். சரியா? அப்ப சூரியன்கிறது தலைவனை பாக்குறோம் தானே. எனவே கணவன் இறந்துட்டான். இந்த இடத்துல கணவன் சூரியன். சரியா? சூரியன். எனவே கணவன் இறந்த பிறகு தனது இப்ப எங்க போகணும்? தனது சுற்றத்தவர் வீட்டுக்கு தானே போகணும். எனவே இப்ப சுற்றத்தவர் வீட்டுக்குன்னா எங்க போய் இப்ப தங்கி இருக்காள்? அந்த அந்தி பொழுது புகார் நகரத்துல தங்கியிருக்கா. அப்ப இந்த இடத்துல புகார் நகரம் தனது சுற்றத்தவர் வீடு. என்ன சொல்றேன்ட்டு, அப்ப அந்திமாலை பொழுது ஒரு பெண்ணாக உருவாக்கப்படுகின்றது. அப்பெண் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த தலைவனிலிருந்து இழந்து தலைவி தன் உறவினர் இல்லத்திற்கு செல்வது போல இருந்ததுங்கிறது ஓமை. இதில் பாருங்க, ஓமானம் தலைவனை இழந்த பெண், ஓமையும் அந்திமாலை பொழுது. சரியா? விளங்குதா? அப்ப எனவே ஓமான அடுத்து அதிலே நாம் பார்க்கும்போது தலைவனை இழந்தவள் உறவினர் வீடு செல்லுதல், ஓமயம் மாலை பொழுது புகார் நகரத்தில் செல்லுதல். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு குழம்புறமா இருக்கு. என்னடா அது, அந்திமாலை பொழுது ஒரு பெண்ணாக சொல்லப்படுது, புகார் நகரமும் ஒரு பெண்ணாக சொல்லப்படுது. அப்ப யாரு பெண்ணுங்கிறது உங்களுக்கு டவுட் வருதா இல்லையா? வருது. வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். புகா ஆரம்பத்தில் உள்ள பாடல் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒட்டுமொத்த பாடலையும் நம்ம ஒன்றா திரட்டி நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல புகார் நகரம் தான் பெண். சரியா? எனவே அந்த புகார் நகரம் பெண் என்கின்ற அடிப்படையில் போது அந்த பொழுதோடு சேர்த்து சொல்லணும். அந்தி மாலை பொழுதில் காணப்படுகின்ற புகார் நகரம் ஒரு பெண்ணாக சொல்லப்படுது. முதலாவது விஷயம். இந்த போர்களது விஷயம் வரும், போர்க்களத்திலே தன் கணவனை இழந்த அந்த விஷயம் வரும்போது நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம புகார் நகரத்தை ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இந்த இடத்துல புகார் நகரத்தை நம்ம என்னன்னு கேட்டா ஒரு உறவினர் இடமாக பார்க்குறோம். ஒரு இடம். சரியா? எனவே இந்த இடத்துல அந்த அந்திமாலை பொழுது என்ன செய்யுதுன்னு கேட்டா எங்க தங்குதுன்னு கேட்டா எங்க தங்குது? புகார் நகரத்துல தங்குது. அப்ப கவனிங்க, அப்ப புகார் நகரம் வேறு, புகார் நகரத்தையும் அந்திமாலை பொழுதையும் வேறு பிரிக்கலுமா? இப்ப வானத்தையும் பிள்ளைகள், இப்போ வானத்தையும் அதில் உள்ள நிறம் இருக்குது நீலம், அந்த நீளத்தையும் தனியா பிரிக்கலுமா? இல்ல. விளங்குது என்ன சொல்றேன்? இப்ப விளங்குறோம். அப்ப வானத்தையும் நீளத்தையும் எப்படி தனித்தனியா பிரிக்க முடியாதோ அதே போல புகார் நகரத்தையும் அந்திமாலை பொழுதையும் வேற பிரிக்கலாமா? பிரிக்கல. அது ஒரு இடம். அதுல அந்தி பொழுதுல உள்ள அந்த இடம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது புகார் நகரம் இந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த இடம் புகார் நகரம், அந்த பெண் அந்திமாலை பொழுது இப்ப தங்கிட்டாள். இப்ப எங்க தங்கிட்டாள்னா புகார் நகரத்துல. எனவே அந்த புகார் நகரம் இப்ப எப்படி காட்சியளிக்குது? அந்தி பொழுது உள்ள புகார் நகரமா இருக்கு. எனவே எப்படித்தான் பார்த்தாலும் புகார் நகரம் தான் ஒரு பெண். தனியா குறிப்பிட்டு பார்த்தா புகார் நகரத்தில் எனது இருக்கக்கூடிய அந்த மாலை பொழுதையும் அந்தி மாலை பொழுதையும் ஒரு பெண்ணாக நம்ம என்னது ஒரு பகுதியா பார்க்கலாம். என்னதான் பகுதியா பார்த்தாலுமே அந்த இடத்துலயும் புகார் நகரம் ஒரு பெண் தான். ஏன்னா அந்த இடத்துல தானே அந்த பெண் தங்கி இருக்கு, அந்த பொழுது தானே அங்க இருக்கு. அந்த பொழுதை ஏற்றிருக்கக்கூடிய அந்த இரண்டு பக்கமும் என்னது தோடுகளை போட்டிருக்கக்கூடிய பெண் எது? புகார் நகரம். விளங்குதா? அந்த நயம் எப்படி இருக்கு? விளங்குதா? எப்படி ஜாயின் பண்ணியிருக்காரு? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? தெளிவாயிடுச்சா? இது விளங்கிட்டீங்கன்னா அழகா எழுதி போடலாம். தெளிவா? ஓ சார். ஓகே, அதான் விஷயம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம முழுமையா நம்ம விளங்கிட்டோம். இப்ப பாருங்க, இந்த டியூட்ல உள்ள விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம்.
மேற்படி பாடப்பரப்பில் வெளிப்படுத்த விளைந்த விடயம் யாது? அதனை ஆசிரியர் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்? வெளிப்படுத்த விளைந்த விடயம் புகார் நகரத்தினுடைய மாலை நேர தோற்றமும் அங்கு நிகழும் இயற்கை செயற்கை நிகழ்வுகளும். அதான் மெயினாக பண்ணணும். வெளிப்படுத்தப்படும் விதம் புகார் நகரத்தை ஒரு பெண்ணாக உருவகித்தல், மாலை நேர இயற்கை செயற்கை நிகழ்வுகளை எடுத்துக்காட்டல், அணிகளை கையாளு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வெளிப்படுத்த விளைந்த விடயம் அப்படின்னா நீங்க டியூட்ல கொடுத்துருக்கீங்களே சார், அதை விளக்கி நாங்க எழுதணுமா? ஆமா, இது வந்து ஒரு குறிப்பு, விடை குறிப்பு தான். இப்படி பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதக்கூடாது, ஓகே. பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. பந்தி அமைப்பு இவ்வளவு நேரம் கதைச்சோம், அதை தான் நீங்க அங்க எழுத போறீங்க. ஓ சரி, ஓகே சார். வெளிப்படுத்த வேண்டிய விதம் வந்து புகார் நகரத்தில் பெண்ணாக சொல்லியிருக்கு. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மாலை நேர இயற்கை செயற்கை நிகழ்வுகள் எப்படி எடுத்துக்காது? எப்படி இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரே கேள்வியில வராது, எல்லாத்தையும் ஒன்று எழுத வேண்டி வராது, பிரிச்சு பிரிச்சு தான் வரும். சரியா? அணிக்கையாளுகை. சரியா? ஓகே. இதன் அதாவது வெளிப்படுத்த விதம் வந்து அது எப்படி இருக்கு, அந்த இயற்கை சூழலை வந்து என்னது வெளிப்படுத்துங்கிறது தான் மெயின். இது அதை நான் சொன்னேன், உருவம் உள்ளடக்கம் விஷயம் சொன்னேன். இப்போ இதில் என்னத்தை சொல்ல வரணும்? என்னத்தை சொல்ல வரணும்? உருவம் என்ன அதில், உள்ளடக்கம் என்ன அதில்? புகார் நகரத்தின் சிறப்பு, இயற்கை காட்சி, இயற்கை நிகழ்வை சிறப்பிக்கணும், அதை நகரத்தின் அழகை சொல்லணும். அதுதானே அந்த புகார் நகரத்தின் அழகை சொல்லணும். அந்த அழகை எப்படி சொல்கிறாங்க? எப்படி சொல்கிறாங்க? அது உருவம் ஆரம்பத்தில் வாங்க. எப்படி? பறவைகளின் செயற்பாடு, இயற்கையின் செயற்பாடு, மனிதர்களின் செயற்பாடு, பசுக்களின் செயற்பாடு. அடுத்து அணிகள், அணிகளையும் என்னது அணிகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம், உவமேனி உருவகணிலாம் கையாண்டு சொல்லப்படுற விஷயத்தை சேர்த்து சொல்கிறாங்க. இல்லைங்கதா? வெளிப்படுத்தப்படும் விதம், வெளிப்படுத்திய விடயம் என்ன, அது வெளிப்படுத்தப்படும் விதம் என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைங்கதா? வெளிப்படுத்திய விடயம், வெளிப்படுத்தப்படும் விதம். ஓ சார். அதை தெளிவாயிட்டீங்கன்னா சரி. ஓகே. அடுத்து மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலை தெய்வம் தோன்றிய காதையால் அந்தி பொழுதின் காட்சிகளாக குறிப்பிடப்படுபவை. அடுத்த பாருங்க, அப்படி ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். பாருங்க, நாள் முதிர்ந்த பூர்ணச்சந்திரன் கீழ் திசையாலும் மறைகின்ற செங்கதிரன் மேற்கு திசையாலும் காணப்படல், அன்னப்பேட்டினை தாமை மலர் குவித்து மூடிக்கொள்ள, அன்னச்சேவலானது பூம்புதியை சிதைத்து பேட்டை மீட்டுக்கொண்டு உயர்ந்த தென்னை மர ஓலையில் ஏறியிருத்தல். சரியா? ஓகே. அடுத்து வாசிங்க, ஒரு ஆள் நான் படிச்சுட்டேன், வாசிங்க. அன்றிலின் பேடானது மெல்லிய குரலில் தன் சேவலுக்கு மறைகின்ற அந்தி பொழுது பற்றி எடுத்துக் கூறல், குவளை மலர்கள் நிறைந்த இடங்களில் அன்னப்பறவைகள் மிகுதியாக காணப்படல், குவளை மலர்களை மேய்ந்த செவ்விய பசுக்கள் பொழிகின்ற பாலானது அவை நடந்து செல்வதால் எழுகின்ற புழுதியை தணித்தல், சூரியனாகிய தன் கணவனை இழந்த வருத்தத்துடன் அவன் காதலியான அந்தியானவள் பசலையடைந்த மேனியாகி புகார் நகரத்தில் வந்து தங்கள் தனது இல்லத் தொழுவங்கள் நோக்கி திரும்பும் பசுக்கள் தம் கன்றுகளை நினைத்தமையால் குரல் எழுப்பியவாறு செல்லல், அந்தணர்கள் வழிபாட்டிற்கு சடங்கிற்காக வேள்வித்தி வளர்த்தல், இல்லற மகளிர் தத்தம் இல்லங்களில் விளக்கேற்றுதல், பாணர்கள் யாழினை மீட்டி மருத பண்ணினை இசைத்தல், மந்தை மேய்க்கும் இடையர்கள் புல்லாங்குழலில் வாய் வைத்து முல்லைப்பண் இசைத்தல். ஓகே, விளங்கிச்சுதானே? ஓகே, அப்படியே பாங்க. அடுத்த கேள்வி வாசிங்க. மணிமேகலா தெய்வம் காட்டப்பட்டிருக்கும் புகார் நகர் பற்றிய வர்ணனை. சூரியனை தலைவனாகவும் புகார் நகரத்தை தலைவியாகவும் வர்ணித்துள்ளமை, புகார் நகரத்தின் கீழ் திசையில் சந்திரோதயமும் மேற்கு திசையில் சூரிய அஸ்தமனமும் ஒரே வேளையில் வள்ளிவன் தோடாகவும் பொற்றோடாகவும் காட்டப்படல் அல்லது வர்ணித்தல், சூரியன் மறைதலை போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தவனுக்கு வர்ணித்து ஒப்பிட்டு கூறப்படல். இப்பகுதியில் கையாளப்பட்டுள்ள அணிகள் எவை? உருவக அணி புகார் நகரமாகிய அவள் அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி. உவமை அணி நாள் முதிர் மயமும் சென்று வீர கதிரும் வெள்ளிவன் தோடாகவும் பொற்றோடாகவும். உவமானம் வெள்ளி வெண்தோடு. உவமேயம் சந்திரன் பொதுத்தன்மை வெண்மையாக ஒளிர்தல். உவமானம் பொற்றோடு. உவமேயம் சூரியன் பொதுத்தன்மை செந்நிறமாக ஒளிர்தல். பவள செங்கால். உவமானம் பவளம். உவமேயம் பெண் அன்னத்தின் கால் பொதுத்தன்மை சிவந்த தன்மை. சார், இப்ப இதுக்கு வந்து விளக்கம் எழுதுகன்னு சொன்னா அதுல விளக்கத்துல இத்தனை இந்த உவமை அணி எல்லாம் எழுதுறேன் கீழால. ஆமாம், அணிகள் கேட்டால் எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் விளக்கம்னா அணிகள் தனியாக கேட்பாங்க. அதில் உவமை இருக்கும், உருவகம் இருக்கும்,
உயர்வெட்சி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் இது இனங்கண்டு வச்சுக்கணும், ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதணும். என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி எழுதுனா சரி. அதான் நான் முழுமையாக கதையாக உங்களுக்கு விளங்கப்படுத்துனது. சரியா? ம். ஓகே சார். ஓகே, அடுத்து. குறிப்பு நான்முதிர் மதியமும் ம். என்பதால் இடம்பெற்றுள்ள உவமை அணி தற்குறிப்பேற்றம் எனவும் கொள்ளப்படும். தற்குறிப்பேட்டணியாகவும் இருக்கு. நாள் முதிர் மதியமும் அப்படிங்கும்போது தற்குறிப்பேட்டணியாகவும் இருக்கு. ஏன் தற்குறிப்பேட்டணி? தற்குறிப்பேட்டணி என்ன? இயற்கை நிகழ்வுல உள்ள சம்பவத்தை புலவன் வந்து என்ன செய்வான்? பார்ப்பான். சரியா? புலவன் பார்க்கும்போது அந்த அவன் கருத்தை அதில் ஏற்றி சொல்லுவான். அதான் தற்குறிப்பேற்றம். நான் கூட சொன்னேன் பிள்ளைகள், ஒரு ஒரு அந்த முகிலினங்கள் அழைக்கிறதே சொன்னேன்னா இல்லையா உங்களுக்கு? உங்கள் பேச்சுக்கு சொன்னேன்னு தெரியல. பாடல் ஒன்று சொன்னேன். முகிலினங்கள் அழைக்கிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மலையோன்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டீங்களா? சொன்னீங்க. ஆ, அதுதான். அப்போ அந்த இடத்துல சாதாரணமான விஷயம் அது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? ஒரு கற்பனை ஏற்றி சொல்ல. அதுதான் இங்கே இதில் என்ன கற்பனை? சாதாரணமாக என்ன கற்பனையில் எப்படி சாதாரணமான விஷயம் என்ன? பொழுது அஸ்தமிக்கும் போது என்னது, சூரியன் வந்து மறைகிறதும் சந்திரன் தோன்றது இயற்கை நிகழ்வு. இவர் என்ன சொல்றாரு? அதை புகார் நகரத்தில் அந்த பெண் என்ன செய்தான்? ஒரு பக்கம் வெண்தோடும் இன்னொரு பக்கம் பொன் தோடும் போட்டுக்கிட்டு இருக்கான், ஜிங்கு ஜிங்குன்னு இருக்கான்னு சொல்றது. அது விளங்குதா என்னன்ட்டு நான் சொல்றாருன்ட்டு? அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, வர்ணிப்பு இயற்கை நிகழ்வை இவர் கருத்தை ஏற்றி சொல்றாரு. விளங்குதா? அதை வச்சு எழுதலுமா தற்குறிப்பேட்ட அணின்னு சொல்றதுக்கு விளக்கத்தை கொடுப்பீங்களா? ஓகே, அடுத்த வாசிங்க. வாசிங்க. அமரகம் மருங்கில் மருங்கில் கணவனை இழந்த பெண் தமரகம் புகுதல் போல் அந்திப் பொழுது வந்து தங்கள். உவமானம் போர்க்காலத்திலே கணவனை இழந்த பெண் உவமேயம் கதிரவனை வழிகாட்டிய, அதாவது மறைய விட்ட மாலை பொழுது பொதுத்தன்மை துன்பமும் தோற்றமும். ஓகே, இப்போ இதை வச்சு நீங்கள் எழுதலாம். அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமான விஷயங்கள் நான் பார்த்துட்டோம். இதில் என்ன கேள்வி வந்தாலும் உங்களால் என்ன செய்யலும்? செய்ய இயலும். 2 நாள் என்னது 2 மணித்தியாலத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம். சரியா? நம்ம என்ன செய்யறோம்? முழுமையான விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சமய இலக்கியங்களை மணிமேகலையை பார்த்து முடிச்சிட்டோம். ஏற்கனவே சிலப்பதிகாரத்தையும் பார்த்தோம், ஃப்ரீ கிளாஸில் தான் பார்த்தோம். இது வந்து மாதாந்த வகுப்பில் உள்ளது தான். நிறைய பேர் இணைச்சு கொள்ளணும், நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் நம்ம போட்டுக்கொண்டிருக்கோம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக மாதாந்த வகுப்பில் இணைஞ்சு கொள்ளலாம் பிள்ளைகள். நம்ம படிப்போம். சரியா? ஓகே. அது இல்லாமல் நம்ம வந்து தெரிந்தனே இப்போ அடுத்த தொடர் வந்து என்ன தொடர் ஸ்டார்ட் ஆக போகுது? என்ன தொடர் ஆரம்பிக்க போகிறோம்? குகப்படலம் ஸ்டார்ட் பண்ணோம். 20-21 அதில் காலையிலையும் மாலையிலையும் போட்டு முழுமையாக முடிச்சு போடலாம். மேக்ஸிமம் வந்து அதுக்குள்ளே இருந்தால் கேள்வி வரும். அந்த கட்டாய வினா மெயினாக பார்க்குறது. மற்றது இதையும் பார்ப்போம். இது கட்டுரை பகுதியை நம்ம பார்ப்போம். முழுமையாக அது வந்து நம்ம முடிச்சிடலாம். பயப்படாமல் நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க. சரியா? அப்போ அடுத்த பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் அந்த டேட்டா நான் அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபைனல் செமினார் எப்போ அப்படின்னு கேட்டால் ரைட். ஓகே, ரைட். சார் இந்த ஏலோவில் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அது அவங்களோட கிளாஸ் தான் இது. சரியா? நான் அதான் நிறைய மாணவர்களுக்கு தெரியாதனால தான் நம்ம லிங்கை வந்து பொதுவாக போட்டு இது பண்ணணும். அவங்களோட அப்போ சார் கிளாஸ் டைம் வந்து பொதுவாக எந்த டைம் தானே போகும்? நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் டீட்டெயில். எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகே சார், நான் போடுறேன். ஓகே. குகப்படலம் 20-21 அடுத்து சமய இலக்கியம் 23-24. அடுத்து ஈழத்திலக்கியாளர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம். அது இடையில் நம்ம இந்த ஃபைனல் செமினார் முடிச்சுட்டு டைம் இருந்தால் 2 நாளில் போட்டு முடிப்போம். அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். டைம் நமக்கு பிரச்சனை. வினாத்தாள் 1, 26, 27, 28 3 நாள் நடக்கும். சரி, ஸ்பெஷலாக காலையிலையும் சில வேலை நடக்கலாம், நேரம் போதாட்டி 4வது நாளும் எடுப்பேன். அது அது அந்த பேப்பரை பொறுத்து. சரி, நல்ல ஒரு டியூட்டும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வினாத்தாள் 2, 1, 2, 3. சரியா? உங்களுக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? 10னா அப்போ ஒரு கிழமைக்கு முன்னுக்கு முடிச்சு போடலாம். சரியா? கடைசி டைமில் படிக்கிறதா நல்ல ஒரு எக்ஸாமுக்கு ஃபோர்ஸாக போகல. உங்களுக்கு எல்லாம் மறந்துடுவீங்க. இல்லாட்டி கடைசி டைமோட அப்படியே போயிடுவீங்க. அதை படித்தாலே போதும். கடைசி இந்த டியூட்டாக வாசிச்சுட்டு போனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்தால் வரும். சரி, அதனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க உங்களோட நம்பிக்கையோட உங்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கை லைசன்ஸில் எடுத்து மேக்ஸிமம் இணைங்க. அதே போல் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம கண்டிப்பாக அதே நாளிலே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நமக்கு டைம் இல்லை, போக இயலாது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம இலக்கண பகுதி ஒன்று பார்த்துருவோமா? சார், அது அந்த செமினார் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து குரூப்பில் ஒருக்கா போட்டு விடுங்க. நாங்கள் அப்போ தான் நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கலாம். ஸ்டேட்டஸ்லாம் வாங்கி நான் ஃபைனல் செமினார் இப்போ குகப்படல இது போட்டுட்டேன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபைனல் செமினார் எல்லா டீட்டெயிலும் நான் இப்போ போஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டு விட்றேன்.
ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. அந்த நீங்கள் சொன்னதே ஒரு பெரிய சந்தோஷம். ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்னு சொன்னது நிறைய பேர் அப்படி இல்லை சுயநலமா அப்படியே அவங்க படித்தா போகுதுன்ட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மனசு தான் கடவுள். நன்றி. ஓகே, அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஒரு இலக்கண பகுதி. ஏற்கனவே நம்ம அந்த கிழக்கு மாகாண பேப்பர் எம்சிக்யூ பார்த்தோம் தானே, அது முழுமையாக முடிக்கலது இன்னும். இல்ல சார், முடிக்கல. அதை முடிச்சுட்ருவோமா? ஓகே சார். ஓகே, கொஞ்சம் இருங்க, வெயிட். ஓகே, எத்தனாவது கேள்வி பிள்ளைகள் முடிச்சோம்? நம்ம 15 பார்த்துட்டு தானே, 16 பார்த்துட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா 17 தானே பார்க்கணும். முதல் வினை அது பார்த்தோம் தானே, அந்த வா இன்னும் வினையடி முதல் வினையாக வருவது. சொல்லுங்க, சார் பார்த்தேன். பார்த்துட்டு வந்தானே. ஆம் சார். அப்போ 17வது கேள்விக்கான விடையை போடுங்க பாப்போம் செட் பாக்ஸில். ஓகே, பாப்போமா? ஓகே சார். இப்பொழுது ஓகே. நகரத்தின் தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. இதில் கூட என்பது உணர்த்தும் பொருள். அப்ப இது வந்து தத்தம் ஒரு பொருள் சொற்கள்ங்கிற தலைப்புக்குள்ள வருது. சரியா? எது விட? உறுதி 3வது. ஆ, குறைந்தபட்சம். குறை உறுதி வந்து 2வது விட. சாரி, குறைந்தபட்சம். குறைந்தபட்சம். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்பொழுது நகரத்தின் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கேள்வி அதாவது எச்சம் தழுவிய எதிர்மறை அல்லது இந்த இடைச்சொற்கள் தத்தம் பொருளுணர்த்தும் இடைச்சொற்கள் படிக்கும்போது அல்லது விடை காணும்போது அந்த வசனத்தை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும் முதல்ல. சரி, அப்ப இப்பொழுது நகரத்தின் தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. ஒரு நாய் கூட இல்லை அப்படின்னா அந்த அறவே நாய் இல்லைன்னு அர்த்தம். அப்ப குறைந்ததுன்னு தானே வருது. குறைந்தது ஒரு நாய் கூட இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல எது குறைந்தபட்சம் தான் வருது. அதனை ஈஸியாக கண்டுபிடிச்சு போடலாம். சரியா? ஓகே. அடுத்து பின்னொற்றில் முடிப்பு வாக்கியத்தொடராக வராதது. முடிப்பு வாக்கியத்தொடராக வராதது. விடைய போடுங்க. இந்த அமேசான் எப்படிமா தரும்? மைக்கை மியூட் பண்ணுங்க தம்பி தனு.
ஓகே, பிள்ளைகள் விட போட்டீங்களா? ஓ சார். ஓகே, இன்னொன்று நம்ம அந்த முதல் கேள்வியை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டோம். மற்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டு லேசன் பார்க்குறீங்கடா. இதே வரும் எப்படி விளங்கிக் கொள்ளணுமே. இப்போ எச்சந்தொழில் எதிர்மறைன்னு என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும். சரியா? அதாவது இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கூட அப்படிங்கிறது வந்து இடைச்சொல். சரியா? இப்போ உதாரணமாக கூடுதல், அந்த கூட இல்லை, எனக்கு கூட தாங்க, அந்த கூட இல்லை, பேச்சு மொழியில் பண்ணுற அந்த கூட இல்லை, இது வந்து கூட. சரியா? இப்போ உதாரணமாக பாருங்க. இப்போ வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. அந்த அந்த கூட அப்போ அந்த கூட தான் இந்த இடைச்சொல். சரியா? அப்போ இந்த பொருளுக்கு கூட விலை கூட கொடுத்து வாங்கிவிட்டேன். அந்த அந்த கூடங்கிறது இடைச்சொல்லா? இல்ல. இல்ல, அது ஒரு சொல். சரியா? இப்ப பாருங்க, வானத்தில் ஒரு நட்சத்திரம் பிளஸ் கூட, கூடங்கிறது தத்தம் கூட. சொற்கள். எனவே இந்த இடத்துல வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை, தெருவில் ஒரு நாய் கூட இல்லை அப்படிங்கிறது என்னதுக்குள்ள வரும்? இணைப்பு. இணைப்பு. நல்லா நல்லா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல குறைந்தபட்சம்னு சொன்னேன். இல்ல அது இல்லை விட. சரி, இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் எல்லா பொருளையும் சொல்லிட்டு வரேன், அதுக்கு பிறகு விடையை கண்டுபிடிப்போம். சரி, கவனிங்க. எச்சந்தழுவி எதிர்மறையில பார்ப்போம். நான் கூட பயந்து விட்டேன். எப்படி? நான் கூட நான் கூட பயந்து விட்டேன். அப்ப நான் கூட பயந்து விட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னது? நான் எப்பவுமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த விஷயத்தை பார்த்து நான் கூட பயந்துட்டேன். விளங்குது என்ன சொல்றேன்? நல்லா யோசிங்க யோசிங்க. இப்ப பாருங்க, உனக்கு பாடக்கூட தெரியுமா அப்படிங்கும்போது இதுல என்னது மறைஞ்சிருக்கு? உனக்கு பாடக்கூட தெரியுமாண்ணா? அதுல மறைஞ்சிருக்கு சொல்லுங்க. என்ன எச்சம்? என்ன மறைஞ்சிருக்கு? எச்சமா இருக்கு. உனக்கு ஆட தெரியும் தான் நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நீ மல்டி டேலண்டடா இருக்கியே, நீ பாடுற ஆடுற ஓடுற எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி அது எச்சம் தழுவி என்ன இன்னொரு மறைஞ்சிருக்கு. அதே பாருங்க, அப்பா கூட இதை இதை விரும்பவில்லை. அப்பா கூட இதை விரும்பவில்லை என்ன அர்த்தம்? என்ன மறைஞ்சிருக்கு? சொல்லுங்க. அப்பா கூட இதை விரும்புவேன்னா அப்பா என்னது எல்லாத்தையும் விரும்புவாரு, எல்லாத்துக்கும் தடை விதிக்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் என்னது சம்மதம் சொல்லிடுவாரு. ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டாரு? அப்பா கூட இதை விரும்பவில்லைன்னா அதுதான் எச்சம் தழுவி எதிர்மறை. எச்சம் தழுவி எதிர்மறையா சார்? இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க எச்சம் தழுவி எதிர்மறைக்கு. கூட அதை போட்டு நான் கூட நம்பவில்லை. அதை நான் நான் கூட கூட நம்பவில்லை. நம்பவில்லை. வேற ஏதாவது புதுசா? அதை நான் தான் செய்தேன். கூட வரணும், கூடங்கிற இடைச்சொல் வரணும். யோசிங்க அப்பதான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அவள் என் கூட தான் வந்தாள். என் கூடங்கிறது வந்து என்னது? அதே சொல். சொல். ஓகே. அதனால இடைச்சொல்லா பாருங்க. இந்த பாடசாலை கூட என்னை மதிக்கவில்லை, இவன் கூட என்னை மதிக்கவில்லை அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? இவன் கூட என்னை மதிக்கவில்லை என்ன அர்த்தம்? எச்சம் தழுவி எதிர்மறை. என்ன அர்த்தம்? அதுல என்ன மறைஞ்சிருக்கு? எப்பவுமே நம்புற ஃப்ரெண்ட் எவனுமே மதிக்கல, இவன் சரி மதிப்பான்னு பார்த்து இவனும் மதிக்கல. விளங்குதா? எல்லாம் மிதிக்கிறானுங்க. விளங்குதா? ஓகே, அப்ப எச்சம் தழுவி எதிர்மறை. விளங்கிச்சா? அது இப்ப முற்றுங்கிறதுக்கு பாருங்க, உதாரணம் சொல்றேன்னு கேட்டா, வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. சரியா? வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. இரவு கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. அப்புறம் முழுமை அடைஞ்சிருச்சு. அதுல தெருவில் ஒரு நாய் கூட இல்லை. அப்ப முழுமை அடைஞ்சிருச்சு பாருங்க. அதுல தெருவில் நாயே இல்லை. இந்த மண்ணில் ஒரு கூட முளைக்காதுன்னு அரை முழுமையா இல்ல, முழுமையே இல்லை. விளங்க என்ன சொல்றேன்ட்டு? விளங்கிடுச்சு. இதுதான் என்னன்னு கேட்டா முற்று. சரியா? ஓகே, குறைந்தபட்சம் வந்து இந்த கூட அப்படிங்கிற இடைச்சொலுக்குள்ள வராது. சரியா? குறைந்தபட்சம் எந்த இடைச்சொலுக்குள்ள வருது? குறைந்தபட்சம் ஆவதுங்கிற இடைச்சொலுக்குள்ள வருது. உதாரணம் பாருங்க, கூட்டத்துக்கு 10 பேராவது வருவார்களா? கூட்டத்துக்கு 10 பேராவது வருவார்களா? ஒரு நாள் செலவுக்கு 100 ரூபாயாவது வேண்டும், நீங்களாவது உதவி செய்வீர்களா? அப்படிங்கும்போது என்னது? நீங்களாவது உதவி செய்வீங்க என்ன அர்த்தம்? இது குறைந்தபட்சம். என்ன அர்த்தம்? எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன்,
யாருமே உதவல. நீங்களாவது உதவிங்களா? குறைந்தபட்சம். நீங்களா உதவுவீங்களா? ஆ. ஆ. ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சாப்பிட வழி இல்லை அது? ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சாப்பிட வழி இல்லை? அதுவும் குறைந்தபட்சம் தானே சார்? அது என்னன்னு சொல்லுங்க. அதை விளக்குங்க. அது ஏன் குறைந்தபட்சம்னு சொல்றோம்? அந்த வசனத்தோட சம்பந்தப்படுத்தி விளக்குங்க. ஆ. சொல்லுங்க. என்ன கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு நாளாவது அஹ், ஒழுங்கா சாப்பிட ஒரு நாளைக்கு கிடைக்கவில்லை. ஒரு நேரமாவது சாப்பிட வழி ஒரு இல்லைன்னு நாள் கேட்டா, ஒரு நாளைக்கு 3 நேரம் தானே சாப்பிடணும் சாதாரணமா எல்லாருமே. அந்த 3 நேரத்துல ஒரு நேரம் சரி சாப்பிட ஒண்ணு கூட இல்லைன்னா கிடைக்கிறான்னு குறைஞ்சபட்சம் சொல்றேன். எங்களுக்கு ஒண்ணு கூட இல்லையே. ஆ. அந்த மாதிரி விளங்குதா? அப்படி யோசிச்சா அதை கண்டுபிடிச்சு போடலாம். விளங்குதா? பதனது குறைந்தபட்சம். சரியா? உறுதிங்கிறது அது என்ன? எந்த இடைச்சொற்குள்ள உறுதி அல்லது மறுப்பு? அது எந்த இதுக்குள்ள வருது? எந்த இடைச்சொற்குள்ள வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். உறுதி அல்லது மறுப்பு? உறுதிப்பாடு அல்லது மறுப்புன்னு வரும் இதுல. அதை விடுங்க. சரி, இதுக்குள்ள இல்ல. உறுதி மறுப்பு இதுக்குள்ள இல்ல. அடுத்து முற்று வரிசை. சரியா? வரிசை பொருள் எதுல வரும்? வரிசை பொருள் அது எண்ணு பொருள் அதோட சம்மந்தப்பட்டது. அது நம்ம அது வந்து அந்த அளவுக்கு இதாகாது. அது எண்ணு பொருள் பார்க்குறோம். எண்ணு பொருள்னா இப்போ உதாரணமா நானும் அவனும் நண்பனும் சென்றோம்களே எண்ணு பொருள். சரியா? அதான் வரிசை பொருள்னு சொல்லலாம். ஆனால் அது எண்ணு பொருள் தான் இருக்கு. இதில் வந்து சில சில சொற்கள் பொருத்தமில்லாமையும் போடுவாங்க இடையில. அது அர்த்தமே இருக்காத சொற்களையும் போடுவாங்க. ஆனா நமக்கு இதுல இருந்து எது தெரியுது? விட எது விட? இப்பொழுது நகரத்தின் தெருவில் நாய் கூட இல்லைங்கிறது என்ன பொருள்? முற்று பொருள். விளங்குதா? முற்று சார். முற்று பொருள். குறைந்தபட்சம் வராது, முற்று பொருள். ஓகே. அடுத்து கவனிங்க. பின்னொற்றில் முடிப்பு வாக்கியத்தொடராக வராதது. முடிப்பு வாக்கியத்தொடர்னா என்ன? என்ன முடிப்பு அதை முதல்ல சொல்லுங்க. விட போட்டீங்க. ஒரு முடிப்பு வாக்கியத்தொடர்னா என்ன? ஒ- ஒரு வாக்கியத்தை ஒழுங்கா முடிக்காதது முடிப்பு பொருள்னு சொல்லுவாங்க. அதை சொல்லுங்க. உதாரணமா சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? விளங்கிக்கங்க. அதான் சொன்ன இலக்கணத்தை விளங்கிட்டீங்கன்னா சரி. முடிப்பு வாக்கியத்தொடர்னா எதை சொல்லுது? நான் இந்த வேலையை முடித்து விட்டு சாப்பிடுவேன் என்றது முடிப்பு இல்லாத வாக்கியம். இல்ல, இது வந்து எந்த வாக்கியத்தை? கூட்டு வாக்கியத்துக்குள்ள வருதா? கலப்பு வாக்கியத்துக்குள்ள வருதா? கலப்பு வாக்கியத்துக்குள்ள வருது. கலப்பு வாக்கியத்துக்குள்ள வருது. ஓகே. கலப்பு ஆ. வாக்கியத்துக்குள்ள இப்ப கவனிங்க. கலப்பு வாக்கியத்துக்குள்ள நிறைய தொடர்கள் காணப்படுது. அது நம்ம சார்புநிலை தொடரை வச்சு பார்க்கறதா, தலைமை தொடரை வச்சு பார்க்கறதாங்கிறது கன்ஃபியூஷன். கொஞ்சம் பேருக்கு என்னடா சொல்றேன்னு கன்ஃபியூஷனா இருக்கும். தொடருக்கு வந்திருந்தீங்கன்னா விளங்கி இருக்கும். என்ன அது இப்படிலாம் பார்க்கறதா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். கவனிங்க. ரைட். ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் என் பிடிஎஃப் இருக்கு, அதில் போட்டு விளம்படுத்துறேன். வெயிட். சார் இந்த பிடிஎஃப் அனுப்ப மாட்டீங்களா? அது செமினார் செஞ்ச பிடிஎஃப் தான். அதான் சொன்னேன் உங்களுக்கு. ஆ. அது வந்து செமினார் அந்த பிள்ளைகள் பேமெண்ட் பண்ணி செஞ்சாங்க. அவங்களுக்கு முழுமையாக செஞ்சாச்சு. அது அவங்களுக்கான டியூட். ஆ. ஃப்ரீ கிளாஸ்ல போட இல்லை. அது எனக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அதுக்கான உழைப்பு. ஓகே சார், அந்த கிளாஸ்ல நான் ஜாயின் ஆகிறேன். அப்புறம் பிடிஎஃப் ஓ, எடுத்துக்கிறேன். நான் ஜாயின் ஆ. பண்ணுறேன். ஓகே. கொஞ்சம் இருங்க. வெயிட். இந்தா பாருங்க. ஸ்க்ரீன் விளங்குதா? விளங்கு சார். பாருங்க. ஆரம்பத்துல வாங்க. பொருள் விளக்க தொடர். சரியா? பொருள் விளக்க தொடர்னா நான் ஊருக்கு போய் 2 மாதம் ஆகின்றது. சரியா? இப்போ இதில் தலைமை தொடர் எது? 2 மாதம் ஆகின்றது. சரியா? அப்ப என்னது? அதை நம்ம சொல்லணும். எதுக்கு? ஏன் 2 மாதம்? என்னதுக்காக 2 மாதம் ஆகிறது? அதை பொருள் விளக்குவோம். என்னன்னு சொல்லுவீங்க? நான் ஊருக்கு போய். சரி, இது வந்து காலத்தோட சம்பந்தப்பட்ட இருக்கும். 3 நாள் ஆகின்றது. அது மட்டும் சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அடுத்தவங்க என்ன கேட்பாங்க? என்ன 3 நாள் ஆகுதுன்னு கேட்பாங்க. என்னத்தை விளக்குவீங்க? எதை பதிலா சொல்லுவீங்க? கண்ணன் சாப்பிட்டு 7 வருடம் இருக்கும். அவ யார்ட்டையும் போய் 7 வருடம் இருக்கும்னு என்ன கேட்பாங்க? என்ன 7 வருடம் இருக்கும் அப்படின்னா என்னது? நான் உங்களை பார்த்து. அப்ப பாருங்க, நான் ஊருக்கு போய் கண்ணன் சாப்பிட்டு நான் உங்களை இதெல்லாம் என்னது? அந்த விளக்குது. அதை எது? தலைமை தொடர் சொல்லக்கூடிய விஷயத்த
சார்பு தொடர் என்ன செய்யுது? விளக்குது. எனவே அதை தான் பொருள் விளக்க தொடர்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பொருள் விளக்க தொடர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருள் விளக்க தொடர். அப்ப இப்ப நம்ம அவ்வளோ தேவையில்ல, நம்ம எல்லாம் படிச்சவங்களுக்கு நீ மறந்துடுவீங்க எல்லாத்தையும். இது வந்து பெரிய சாப்டர், நம்ம கேள்விக்கு பதில் மட்டும் தேடுறோம். முடிப்பு வாக்கிய தொடர்னு கேட்டா பாருங்க, நான் குளித்து விட்டு வருகிறேன், நான் இந்த கடிதத்தை எழுதிவிட்டு சாப்பிடுவேன், கண்ணன் பரீட்சை எழுதிவிட்டு ஊருக்கு போனான். என்ன நடக்குது? வசனத்தை வச்சு சொல்லுங்க, என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு விஷயம் நடந்து ஒன் டைம் இன்னொரு விஷயம் நடக்குது. விளங்குதா? பாரு, நான் குளித்து விட்டு என்ன செய்ய போறேன்? வருவேன், ஆனா என்ன செய்வேன்? குளிச்சுட்டு தான் வருவேன். சாப்பிட போறேன். நான் சாப்பிடுவேன், என்ன செஞ்சுட்டு சாப்பிடுவேன்? குளித்து விட்டு. ம் எழுதிவிட்டு சாப்பிடுவேன். எழுதிவிட்டு சாப்பிடுவேன். பாருங்க, ஊருக்கு போவேன், ஆனா அதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு தான் போவேன். அது கண்டிப்பா அதை செய்யாம போக மாட்டேன். எது? எழுதிவிட்டு. விளங்குதா? அப்ப இதுல நான் குளித்து விட்டு வருகிறேன் அப்படிங்கிறதோட தலைமை தொடர் எது? தலைமை தொடர் எது? நான் வருகிறேன். சரியா? இதுல சார்பு தொடர் எது? குளித்து விட்டு. நான் இந்த கடிதத்தை குளித்து விட்டு. எழுதிவிட்டு சாப்பிடுவேன்கள, இதுல தலைமை தொடர் நான் சாப்பிடுவேன். என்ன செஞ்சுட்டு? இந்த கடிதத்தை எழுதிவிட்டு. பிறகு கண்ணன் எழுதி ஊருக்கு போனான் தலைமை, பரீட்சை எழுதிவிட்டு வந்து சார்பு. இந்த சார்பு தொடர் என்ன செய்யுதுன்னு கேட்டா என்ன செய்யுது? தலைமைக்கு முன்னுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லுது. விளங்குதா? இதை செஞ்சுட்டு தான் அதை செய்வேன் அப்படின்னு. பாருங்க, கீழே உள்ள வாசிங்க பாருங்க. மேலுள்ள வாக்கியங்களில் செய்தி எச்சத்தொடர்களுள் விட்டு என்னும் துணைவினை இணைந்து வந்து செய்தி எச்சத்தொடர் கூறும் வினை பாருங்க, எச்சத்தொடர் இணைந்து வந்து செய்தி எச்சத்தொடர் கூறும் வினை முடிந்த பின்னர் தலைமை வாக்கியத்தொடர் கூறும் வினை நிகழ்வது. விளங்குதா? அதாவது சார்பு தொடர் முடிஞ்ச பிறகுதான் தலைமை தொடர் செய்யும். அதை தான் பாருங்க, குளித்து விட்டு எழுதிவிட்டு அப்படின்ட்டு அது வந்து செய்து. அதெல்லாம் நான் ஆரம்பத்தில் போனால் டைம் எடுக்கும் பிள்ளைகள். இது செய்தி எச்சத்தொடருக்குள்ள பார்க்குறோம். செய்தால்னு எச்சத்தொடர்கள் இருக்கு. எனவே இதுல பாருங்க, மேலுள்ள வாக்கியங்களில் செய்தி எச்சத்தொடர்கள் விட்டு என்னும் துணைவினை இணைந்து வந்து செய்தி எச்சத்தொடர் கூறும் வினை முடிந்த பின்னர் தலைமை வாக்கியத்தொடர் கூறும் வினை நிகழ்வது. குளித்து விட்டு அப்படிங்கிறது வந்து என்னது? சார்பு தொடர். அது முடிஞ்ச பிறகுதான் வருகிற தலைமை தொடர் தலைமை தொடர் ஃபெஸ்டா நிகழுதா, சார்பு தொடர் சொல்லக்கூடிய விஷயம் ஃபெஸ்டா நிகழுதுன்னு கேட்டா எது? சார்பு தொடர் செய்யற விஷயம் நடந்த பிறகுதான் தலைமை தொடர் நடக்குது. விளங்குதா? அதுதான் என்னன்னு சொல்றோம், முடிப்பு வாக்கியத்தொடர்னு சொல்றோம். அதான் ஒரு வினை முடிவை உணர்த்துவதனால் செய்துவிட்டு என்னும் அமைப்புடைய துணைநிலை வாக்கியத்தொடரை முடிப்பு வாக்கியத்தொடர் என்று சொல்லுவோம். விளங்கிடுச்சா அப்ப உங்களுக்கு முடிப்பு வாக்கியத்தொடர் என்னன்ட்டு? நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க, முடிப்பு வாக்கியத்தொடருக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். விட்டு போட்டு சொல்லுங்க, விட்டுங்கிறத சொல்லுங்க பிள்ளைகள். நான் படித்து விட்டு சாப்பிடுவீங்களா, வேற ஏதாவது சொல்லுங்க. நான் அவனை விட்டு வந்து குளிப்பேன். அப்படி இல்ல, ஒரு செயலோடு சம்பந்தப்பட்டது. அந்த விடுறது அந்த விடு இல்ல, என்ன சொல்றது, துணைவினையா வரும். நான் ஓடி விட்டு தண்ணீர் குடிப்பேன். அப்ப தண்ணீர் குடிப்பேன், ஓடிட்டு தான் குடிப்பேன். சரியா? இந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஓவரா போறோம். சரி, இப்ப பாருங்க இந்த கேள்வி. சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்னது? நான் படித்து விட்டு உறங்குவேன். நான் உறங்குவேன், படித்து விட்டு தான் உறங்குவேன். நான் பாட்டு கேட்டு விட்டு உறங்குவேன். நான் சாப்பிட்டு விட்டு உறங்குவேன். அந்த மாதிரி. சரி, இப்ப என்ன கேள்வி பாருங்க. பின்னொன்றில் முடிப்பு வாக்கிய தொடராக வராதது தானே. பாருங்க, நான் குளித்து விட்டு வருகிறேன், வரும். நான் இந்த வேலையை பாருங்க, அதில் உள்ள அந்த என்ன உதாரணம் கொடுத்தனோ இது வந்து பாருங்க, நான் கொடுத்த உதாரணத்துல தான் இங்க விடையா இருக்கு. உங்களுக்கு விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? அங்க என்ன உதாரணம் கொடுத்தோமோ அதானே விடையா இருக்கு. நான் குளித்து விட்டு வருகிறேன், நான் இந்த வேலையை முடித்து விட்டு சாப்பிடுவேன், பத்மா பரீட்சை எழுதிவிட்டு ஊருக்கு போனாள், அவன் படித்து விட்டு தினமும் தூங்குவாள், நான் ஊருக்கு போய் 2 மாதம் ஆகின்றது. இப்ப மேலுள்ள 4ம் என்ன பொருள் கொடுக்குது? முடிப்பு வாக்கிய தொடர்பா இருக்கு. 5வது விட என்ன தொடரா இருக்கு நம்ம பார்த்தோம். இப்ப நான் ஊருக்கு போய் 2 மாதம் ஆகின்றது என்ன தொடரை நம்ம பார்த்தோம். பாப்போம் யார் சொல்றான்ட்டு. இப்ப கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தோம். பொருள் விளக்கத்தொடர். வெரி குட். பொருள் விளக்கத்தொடர். ஒரு விட மட்டும் பொருள் விளக்கத்தொடர், மற்றது 4ம் என்ன தொடர்? முடிப்பு வாக்கிய முடிப்பு வாக்கியம். முடிப்பு வாக்கிய தொடர். மூணாவது தான் சார் விட வரும். ஓகே. அப்ப தெளிவாயிட்ட அந்த கேள்வி ரெண்டுமே. ஓகே. ஓகே, அதன் அடிப்படை 2 கேள்வி பார்த்துருக்கோம். அப்போ டைமும் போகுது பிள்ளைகள். அப்போ மிகுதியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். வேணா
ஓகே, இன்றைக்கு கிளாஸ்க்கு வந்தது ஒரு பிரயோஜனமா இருந்துச்சா? ஓ சார். ஓ சார் நல்லா தெளிவா இருந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ. வாங்க, செமினார் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களெல்லாம் நம்பி தான் செமினார் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பெரிய செலவல், நேரம் உழைப்பு பயங்கரமாக கொடுக்குறோம் அந்த டியூட்டுக்கெல்லாம். சரியா? அதனால் உங்களோட சப்போர்ட் வேணும். ப்ரொமோட் பண்ணுங்க. வர்றவங்க வந்து திருப்தியாக போவாங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து மற்றவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது உங்களுக்கு பிளஸிங்காகவும் ஒரு பரீட்சைக்கும் அது பெரிய ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கும் துணை செய்யணும், அதே போல் மற்றையாக்களும் துணை செய்யணும், அதே போல் இந்த முயற்சி எடுக்கிற எனக்கும் அது துணை செய்யணுமா இருக்கும். சரியா? ஓகே, அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் பிள்ளைகள். நம்ம என்ன செய்யணும் கேட்டால் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே வணக்கம் சார், கட்டாயம். ஓகே. ஓகே சார்.